கடன் அடையணும்னா காசு வேணும்ல, காசு வர்றதுக்கு ஏதாவது வழிய அவ காட்டுவா. அப்ப காசு வர்றதுக்கு வழி காட்டும்போது நம்ம அத புடிச்சுக்கணும். எப்பயுமே நம்ம உழைக்காம உட்கார்ந்து வரும் கடவுள் குடுப்பான், கடவுள்லாம் குடுக்க மாட்டார். கடவுள் வாய்ப்புகளை குடுப்பார். நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. அப்ப நீங்க பண்ண இந்த எளிமையான பரிகாரம் உங்களை கடன் அடைவதற்கான வாய்ப்புகளையும், அதற்கான முகாந்திரங்களையும் உங்களுக்கு காட்டும். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ? கரெக்டா அந்த உப்பு எடுத்து வச்சுட்டு, அதுல ஒரு விரலி மஞ்சள் எடுத்து இப்படி குத்தி வச்சுட்டு, அந்த குடுவையை அப்படியே வேண்டிக்கிட்டு, அம்மா சீக்கிரம் என்னுடைய கடன்லாம் அடைஞ்சிடணும். மகாலட்சுமி தாயே நீ தான் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுங்க. 11 நாள் உங்களுடைய பூஜை அறையில் அந்த குடுவையில் இருக்கக்கூடிய உப்பு மகாலட்சுமி பக்கத்துல அப்படியே இருக்கட்டும். முடியும்னா தினம் அதுக்கு ஒரு விளக்கை ஏத்துங்க. முடியலன்னா எப்பயும் ஏத்துற விளக்கு மாதிரி அது பேசாம ஏத்திட்டு அது ஒரு ஓரத்துல அது பேசாம இருக்கட்டும். 11 நாளைக்கு அப்புறம் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல நல்ல தண்ணி எடுத்து அதை இத்தினூண்டு மஞ்சள போட்டு இந்த உப்பை நல்லா உங்க கையால கரைச்சி விட்டுருங்க. நீங்க எழுதின தொகையும் அதுல போயிடும். உங்களுடைய கடனும் கரைய ஆரம்பிச்சிடும். இதுதான் ப்ரொசீஜர். இது கரைச்சு நீங்க தூக்கி அதுல ஊத்துனதுக்கு அப்புறமா டக்கு 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 டக்குன்னு உங்களுடைய கடன் எல்லாம் நிவர்த்தி ஆவது நீங்க கண் கூட பார்ப்பீங்க. நான் என்னுடைய நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி நிறைய சக்சஸ் ஆன பரிகாரத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன்.